இது எப்படி யூகே, யூஎஸ் இந்த மாதிரியான வெளிநாடுகளில் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க? யூகேல 1902லேருந்து ரேபிஸ் இல்லைங்க. உள்ளே போயிட்டு அந்த பேட்டா ஆர்கனைசேஷன் அந்த இதில் போயிட்டு என்ன இருக்குன்னு அவங்க பார்த்தாங்களான்னு சத்தியமாக தெரில. அவங்க சொல்கிறது கருணை கொலை வந்து பண்ணலாம். ஆர்கனைசேஷன் வெப்சைட் போய் பாருங்கள். இது இம்போர்ட்டட் டாக்ஸை உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்றது இவங்களோட ரொம்ப ரொம்ப பெரிய ரூல். இம்போர்ட்டட் நாய்களை அவங்க தனிமைப்படுத்தி அது ரேபிஸ் சிம்டம் காட்டுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட வந்து ஓனர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. இது ஒரு ப்ராசஸ், நிறைய செலவாகும். இம்போர்ட்டட் டாக்ஸ் உள்ளே வரதே பெரிய விஷயம். ஆனால் நம்ம ஊர் நாட்டு நாய்ங்கள்லாம் ரோட்டில் விட்டு நம்ம இம்போர்ட் பண்ணி உலகத்தில் இருக்கிற அத்தனை நாய்ங்களையும் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்ருக்குறோம். அதுதான் வந்து முக்கியமாக இவங்க ரேபிஸ் இங்கே இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அப்படி வந்து இந்த ஊரில் மட்டும் வந்து உங்கள் வீட்டில் வளர்த்த நாயை ரோட்டில் மட்டும் விட்டு பாருங்களேன், நீங்கள் அபேண்டன் மட்டும் பண்ணி பாருங்களேன். நான் ஒரு இதில் படித்தேன், ஆர்டிக்கலில் படித்தேன், 5000 பவுண்டு வரைக்கும் போடுவாங்களாம். நோஸில் இது போடாமல் வெளில கூட்டு போய் ஒருவேளை அந்த நாய் யாரையா கடிச்சிச்சுன்னா அதுக்கு ஃபைன். இது எல்லாத்துக்குமே ஃபைன் மட்டும் கிடையாது, இம்ப்ரிசன்மெண்ட். அதுக்கு வந்து நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும். உங்களை ஜெயிலில் தள்ள கூட செய்வாங்க. இல்லை நாய் வந்து ரோட்டில் கக்கா போனான்னா அவங்க கவர் வச்சுருப்பாங்க பேக்கிட்ட, அதை எடுத்து அதுக்குன்னே தனியாக டஸ்ட்பின் இருக்கும். டாகோட பூப் போடுறதுக்குன்னே அங்கே ஒரு தனியாக டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க, அதில் போட்டு போவாங்க. ரேபிஸ் நோய் வந்து அது மற்ற விலங்குகளுக்கும் அனுப்பும். அது வந்து நிறையா நடந்திருக்கான் எனக்கு. அது மூலமாக ரேபிஸ் நோய் மற்ற அனிமல்ஸை கடிக்கும் போது மறைச்சிச்சுனாலோ அதுக்குமே ரேபிஸ் வருது. அப்போ நீங்கள் என்ன அனிமல் லவர்? இதை நான் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன அனிமல் லவர் தானே, இல்லைனா டாக் லவர்னு சொல்லி கீழே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் யார் மனுஷங்க செத்தா கவலைப்பட மாட்டீங்க, குரங்கு செத்தா கவலைப்பட மாட்டீங்க, நாய்க்கு மட்டும்தான் கவலைப்படுவீங்க. எம்பத்தி சுருக்கி வச்சுருக்கிறீங்க. நம்ம நாடு நல்லா முன்னேறிட்டுருக்கு. ரேபிஸ் வேக்சினேஷன் வந்து அதுக்காக ஒதுக்கீடு பண்ணுறது நிறையா இருக்குது. அந்த பணத்தை எடுத்து இது 1 வருஷம் 2 வருஷம் பிளானாக வச்சு இதை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு 20-30 வருஷம் செலவை கம்மி பண்ணலாம்ல. டாபிக் வந்து நான் பேசணும், அவேர்னஸ் வீடியோஸ் பேசணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், பேசணுன்னா சொல்லுங்கள். என்னோடய ட்ராவல் வீடியோஸோடு சேர்த்து இந்த மாதிரி வீடியோஸும்